ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மரணம். ஹெலிகாப்டரில் பயணித்த எல்லோரும் பலி. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன. நேற்று நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் யாரும் பிழைக்கவில்லை என்று ஈரான் அரசு தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் போருக்கு இடையே திடீரென ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்ததாக கூறப்படும் இடத்தை டிரோன் ஒன்று உறுதி செய்த நிலையில் அந்த பகுதியில் செய்யப்பட்ட சோதனையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தது உறுதியானது. ஹெலிகாப்டரில் ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசி, அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரதுல்லாஹியன், ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்கள் இருந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. இவர்கள் எல்லோரும் விபத்தில் பலியாகியுள்ளனர். அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியோவுடன் இணைந்து இரு நாட்டு முயற்சியில் கட்டப்பட்ட ஒரு அணையை திறப்பதற்காக அசர்பைஜானுடனான ஈரானின் எல்லைக்கு ரைசி சென்றிருந்தார். அங்கிருந்து திரும்பி வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி, அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரதுல்லாஹியன் ஆகியோர் மரணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் உள்ள வர்சகான் மற்றும் ஜோல்பா நகரங்களுக்கிடையே தெளிவற்ற வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அல்லது அவசரமாக தரையிறங்கியது. ஆரம்பத்தில் உள்துறை மந்திரி அகமது வஹீடி மோசமான வானிலை மற்றும் பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் கடுமையாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றார். ஆனால் இப்போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது.